ஹாய் வணக்கம், வெல்கம் டு சேனல் பேக் டு ரிவைண்ட். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்டில் இன்றைக்கி நாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த உண்மை சம்பவத்தை பற்றி ஒரு ஆன்லைன் ஸ்டோரி சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அண்டு மொத்த ஆஃபீஸ்லேயுமே இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற உங்களுக்கு மட்டும்தான், ஒருத்தருக்கு மட்டும்தான், அது பையனாக இருக்கலாம் இல்லை பொண்ணாக இருக்கலாம், உங்களுக்கு மட்டும்தான் நைட் ஷிஃப்ட் வேலை கொடுத்துருக்காங்க. உங்களை தவிர்த்து அந்த ஓவரால் பில்டிங்கில் வர யாருமே கிடையாது. இப்போ நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க. பட் போக போக தான் உங்களுக்கே தெரியுது, அந்த இடத்துல நம்ம மட்டும் தனியாக இல்லை, நைட்டு நம்ம கம்பெனிக்கு பேய் கூட வருது அப்படின்னு. அப்படி உங்கள் கம்பெனியில் பேய் இருக்குன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? ஏன்னா இந்த இடத்துல நம்ம சப்ஸ்கிரைபரான லியோ அப்படின்றவர் அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டை ஃபேஸ் பண்ணி தான் நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் அது எங்கே வேணாலும் நடந்திருக்கலாம். மேல் வீட்டில் நடந்திருக்கலாம், கீழ் வீட்டில் நடந்திருக்கலாம், பக்கத்து வீட்டில் நடந்திருக்கலாம், ஏன் உங்களுக்கே கூட நடந்திருக்கலாம். அப்படி ஏதாச்சும் உங்கள் லைஃப்பில் நடந்த பேய் சம்பவத்தை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, டிஸ்பிளேல தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டாக எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா, அண்ட் அந்த உண்மை சம்பவம் உண்மையிலே த்ரில்லிங் அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் போஸ்ட்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவரோட நேம் லியோ. இவர் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரம்பலூரை சேர்ந்தவர். அண்ட் இந்த பேய் சம்பவம் இவருக்கு லாக்டவுனுக்கு அப்புறம் லே ஆஃப்னு ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கும் பார்த்தீங்களா, நிறைய கம்பெனியில். அப்போ தான் இவருக்கும் நடந்திருக்கு. சொல்லப்போனால் இதில் வர ஒரு சில விஷயத்த பர்சனலாக நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். அது என்னன்றது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். சரியா 3 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2021 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுருப்பாங்க. அண்ட் இருக்கிற வேலையும் வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த சமயம் லியோ இவருக்கு வேலையும் போயிருச்சு. வேலை போனதுக்கப்புறம் அடுத்த வேலை என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதும் ஒரு டேட்டா என்ட்ரி கம்பெனியில் இவருக்கும் வேலை கிடைக்குது. சொல்லப்போனால் அந்த கம்பெனியை ஒரு பெரிய வீட்டில் தான், அந்த வீட்டையே கம்பெனி மாதிரி ரெனோவேட் பண்ணி அதில் தான் எம்ப்ளாயிஸ் எல்லாம் வச்சு வேலையும் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கம்பெனியில் எம்ப்ளாயிஸ், இந்த வேலை செய்கிறவங்க மொத்தமாக எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா 87 பேர் இருக்காங்க. இதில் 7 பேர் வெறும் பசங்க தான், மற்ற 80 பேருமே பெண்கள் தான். அண்ட் இந்த இடத்துல லியோ இவர் வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் இவருடைய பெஸ்ட்டை அந்த கம்பெனியில் கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இவருடைய பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கு. எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு சொல்கிறத விட ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தான் லியோ இவரும் கொடுத்துட்டு இருக்காரு. அண்ட் டேட்டா என்ட்ரி ஜாப் அப்படின்னும் போது கண்டிப்பாக ஒரு விஷயம் உங்கள் மைண்டில் போயிட்டு இருக்கும். டேட்டா என்ட்ரி பண்ணும்போது ஏதாச்சும் எரர் வந்ததுன்னா கண்டிப்பாக சம்பளத்தில் பிடிப்பாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், கண்டிப்பாக சம்பளத்தில் பிடிப்பாங்க. ஏன்னா நம்ம லியோ இவரும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இந்த டேட்டா என்ட்ரி வேலைக்கு எவ்வளோக்கு திரும்ப சம்பளம் சேர்ந்துருக்காரு, வெறும் 8000லேருந்து 10,000க்கு தான் சேர்ந்துருக்காரு. இதுலேயும் எரர் எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு சம்பளம் மைனஸ்லேயும் போகும். அந்த மாதிரி நிறைய தடவை இவரோட சம்பளம் குறைச்சி தான் கொடுத்தும் இருக்காங்க. பட் இருந்தாலும் ஃபேமிலி சுச்சுவேஷன், வேறு இடத்துல வேலை தேட முடியாது அப்படின்ற ஒரே காரணத்தினால இந்த இடத்துல வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. ஓப்பனாக சொல்ல போனால் லியோ இவர் வேலை பார்த்துட்டு இருந்தா அந்த ஒரு கம்பெனி மகா மட்டமான ஒரு கேவலமான கம்பெனி. ஏன் நம்ம லைஃப்லையும் இந்த மாதிரி கேவலமான கம்பெனியில் வேலை பார்த்துட்டு தான் இப்போது ஓரளவுக்கு ஒரு நல்ல கம்பெனியில் வேலையும் பார்த்துட்டு இருப்போம். சேம் அதே போல் தான் லியோ இவரும் கேவலமான கம்பெனி தாண்டி தான் இப்போது நல்ல லெவலில் இருந்துட்டு இருக்காரு. அண்ட் லியோ கேவலமான கம்பெனின்னு தெரியுதுலப்பா, அப்புறம் ஏன் அந்த கம்பெனி விட்டு வரல அப்படின்னு உங்களை ஒரு சில பேர் கேட்பீங்க. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சிச்சுவேஷன். இது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியில் லியோ இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த டீமில் பார்த்தீங்கன்னா டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே லியோ இவரை கொஞ்சம் செக்யூராக வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த பசங்க கூடலாம் இருந்துட்டு இருக்கும்போது லியோ இவருக்கும் ஒரு விதமான ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கு. இதே சமயம் லியோ ஒரு பொண்ணையும் லவ் பண்ணிட்டு இருக்காரு சின்சியரா. அண்ட் அந்த பொண்ணும் லியோ இவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே லியோ இவரோட லைஃப் ரொம்பவே நல்லா தான் போயிட்டு இருக்கு. இப்படி இந்த சமயம் பார்த்தீங்கன்னா லியோ இவர் வேலை செஞ்சுட்டு இருக்கிற இந்த ஒரு கம்பெனியில் ஹைப்ரிட் ஷிஃப்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வராங்க. ஹைப்ரிட் ஷிஃப்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவுமே இல்லை, நைட் ஷிஃப்ட்டை தான் இந்த மாதிரி புது பேரை சொல்லி ஏமாத்துறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 3-4 மாதமாக இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் லாஸை நெருங்குற மாதிரி இவங்களுக்கும் ஃபீல் இருக்குது. ஸோ இதனால் எல்லாருமே நல்லா வேலை வாங்கி கம்பெனி அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு இவங்களும் பிளான் பண்ணேன். அண்ட் அங்கே இருக்கிற மேனேஜரும் இந்த ஹைப்ரிட் ஷிஃப்ட்டை எடுத்துகிட்டு வராங்க, நைட் ஷிஃப்ட்டு. அண்டு நைட் ஷிஃப்ட்டில் யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் 87 பேர் இருக்காங்களே, சரி யார் யார் கை தூக்குவாங்க அப்படின்னு ஆவலாக பார்த்தா ஒருத்தன் கூட கையை தூக்கலை. அங்கே இருக்கிற கேர்ள்ஸும் தூக்கலை, அண்டு 7 பசங்களும் தூக்கலை. இந்த ஒரு விஷயத்தை பார்த்து மேனேஜர் இவரும் என்னடா எவனுமே கை தூக்கலை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம், சரி லியோ
நாளிலேருந்து நீ நைட் ஷிஃப்ட் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மற்ற 86 பேரை அப்படியே விட்டுட்டு மீதி ஒருத்தராக இருக்கிற லியோ இவர் மட்டும் நைட் ஷிஃப்ட் பார்க்க சொல்கிறாங்க. அண்டு லியோ இவருக்கும் சரி நைட் ஷிஃப்ட் பார்த்தா கண்டிப்பாக அலவன்ஸ் கொடுப்பாங்க, எக்ஸ்ட்ரா சேலரி வரும், நம்மளும் நைட் ஷிஃப்ட் பார்க்கலாம் அப்படின்னு இவரும் சரி சார் அப்படின்னு ஒரு கட்டாயத்தின் பேரில் ஒத்துக்கிறாரு. பட் அதுக்கு பின்னாடி பிரச்சனை இருக்குது அப்படின்னு அப்போ வரைக்கும் தெரியாது. இப்படி அடுத்த நாளும் வருது. அடுத்த நாள் வந்ததுக்கப்புறம் லியோ இவரும் அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு நைட் ஷிஃப்ட்டை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஆஃபீஸ்க்கு வராரு. லியோ இவர் மட்டும்தான் ஆஃபீஸ்க்கு 6 மணிக்கு வராரு. மற்ற எல்லாருமே ஆஃபீஸை விட்டு 6 மணிக்கு வெளியிலையும் போகிறாங்க. சரி நம்ம போய் சேரில் உட்காந்து வேலையை பார்க்கலாம் அப்படின்னு இவரும் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இப்படி 6ன்றது 7, 8 அப்படின்னு தாண்டி நைட்டு 12 மணியும் ஆகுது. அப்படி 12 மணிக்கு லியோ இவர் பார்க்குறது டேட்டா என்ட்ரி ஜாப் தானே. ஸோ கீபோர்டில் தான் மொத்த வேலையும். கீபோர்டை தட்டிகிட்டே இருக்கும்போது பக்கத்து கம்ப்யூட்டர் யாரோ கீபோர்டை தட்டுற மாதிரி ஒரு சத்தமும் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே இவரும் சடனாக திரும்பி பார்க்குறாரு. அந்த சேர் காலியாக தான் இருந்துட்டுருக்கு. சரி இதெல்லாம் கண்டுக்காமல் மறுபடியும் அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது இவர் கீபோர்டை தட்டும்போது இவருக்கு ஆப்போசிட்டாக வேற எங்கேயோ இவர் உட்காந்துட்டு இருக்கிற இந்த கேபின்லேயே வேற எங்கேயும் யாரோ கீபோர்டை தட்டுற அந்த ஒரு சத்தமும் கேட்க அப்போது லியோ இவர் யோசிக்கிற விஷயம், ஓகே இந்த பில்டிங்கில் நம்ம மட்டும்தான் இருந்துகிட்ருக்கோம், நம்ம கீபோர்ட் தட்டுற இந்த ஒரு சத்தம் எக்கோ எதிரொலி கேட்குது போல இருக்குது, ஸோ அதனால தான் நமக்கு வேறு யாரோ கீபோர்ட் தட்டுற சத்தம் மாதிரி கேட்குது அப்படின்னு நினச்சி இவரும் சாதாரணமாக வேலை பார்த்துருக்காரு. அண்டு கீபோர்ட் தட்ட அந்த ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்க பட் ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த டைரக்ஷன் மாறுது. ஃபஸ்ட்டு இவர் கீபோர்ட் தட்டும்போது பக்கத்தில் இருந்து சத்தம் கேட்டுது. அண்டு ஒரு லெவலுக்கு அப்புறம் கீபோர்ட் தட்டும்போது இவருக்கு பின்னாடி இருந்து யாரோ கீபோர்ட் தட்டுற மாதிரி சத்தமும் கேட்குது. ஸோ இந்த சவுண்ட் வேரியேஷன் இவருக்கு புரிஞ்சதுக்கப்புறம் இல்லை இது எக்கோ கிடையாது, இங்கே வேற யாரோ என்னை தவிர்த்து வேற யாரோ வேலை பார்க்குறாங்க அப்படின்னு அப்போ தான் லியோ இவருக்கும் டவுட் வருது. அப்போ வரைக்கும் ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு நினச்சி தான் இவரும் வேலை பார்த்துருந்துருக்காரு. பட் ஆரம்பத்தில் இதெல்லாம் பெருசாக கண்டுக்காமல் லியோ இவரும் வேலை பார்த்துட்டு இருக்க அப்போது லியோ கண்டினியூவாக அந்த மானிட்டரை பார்த்து கீபோர்ட் தட்டிகிட்டே இருக்கும்போது அவருக்கு தோன்ற விஷயம், யாரோ பக்கத்தில் உட்காந்து என்னை பார்க்குற மாதிரி இருக்கே அப்படின்னு இவரும் திரும்பி பார்க்குறாரு. ஆனால் அந்த இடம் காலியாக தான் இருந்துட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல நின்று யாரோ லியோ இவரை வாட்ச் பண்ணுற ஒரு ஃபீல் இவருக்கும் கண்டினியூவாக இருந்துகிட்ருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியில் இப்படி ஒரு உணர்வு இவருக்கு இருந்ததும் இல்லை. சொல்லப்போனால் 6 மணிலேருந்து வேலை பார்த்துருக்காருல, அந்த 6 மணிலேருந்து 12 மணிக்கு முன்னாடி வரைக்கும் இவருக்கு அந்த ஒரு ஃபீல் சுத்தமாக கிடையாது. ஆனால் 12 தாண்டினதுக்கப்புறம் தான் இவருக்கும் அந்த ஒரு ஃபீல், இந்த இடத்துல யாரோ கீபோர்ட் தட்டுற மாதிரியும் அண்டு யாரோ இவரை பார்க்குற மாதிரியும் அந்த ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. அண்டு இப்படி ஒரு பயத்தோட வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லியோ இவர் பக்கத்தில் இருக்கிற ஒரு சேரு ஆட்டோமேட்டிக்காக அப்படி நகர்ந்து வந்து அந்த சேர் இவரை திரும்பி பார்த்த மாதிரியும் இருக்குது. அதாவது ஒரு சேரில் ஒருத்தர் உட்காந்து இப்படி திரும்பினாங்கன்னா அந்த சேர் எப்படி திரும்பும், சேம் அந்த மாதிரி தான் அந்த சேர் ஆளுங்க உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இவரை பார்த்தும் திரும்பி நிற்கிது. இப்படி தன்னால் சேர் நகர்ந்ததுக்கப்புறம் லியோ இவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு பெரிய பயத்தோடு இருந்திருக்காரு. இந்த இடத்துல நம்மளை தவிர்த்து வேறு ஏதோ இருக்குது அப்படின்னு அவருக்கும் விஷயம் புரியுது. அண்ட் இதுக்கப்புறம் அவரால் சரியாக வேலையும் பார்க்க முடியல. அன்னைக்கு இவரால் அந்த ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அப்படியே டவுன் ஆகுது. அதாவது இவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே டவுன் ஆகுது. அண்ட் இதுக்கப்புறம் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கும் கிளம்பிடுறாரு. வீட்டுக்கு கிளம்புனதுக்கப்புறம் சேம் இதே விஷயம் தான் இவர் மண்டலையும் ஓடிட்டுருக்கு. ஆஃபீஸில் நடந்தது உண்மையா பொய்யா, இல்லை நம்ம தான் ஏதாச்சும் தப்பாக நினச்சிருக்குமா அப்படின்னு மறுபடியும் அதே போல் அன்னைக்கு 6 மணிக்கு ஆஃபீஸ்க்கும் வராரு. வழக்கம் போல் எல்லாருமே வீட்டுக்கும் போயிடுறாங்க. இப்படி ஒரு டைமும் போது ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருமே கிளம்பி ஒரு சில மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸை கூட்டி பெருக்கிறதுக்காக ஒரு அக்காவும் வராங்க. அந்த அக்காவை பார்த்ததுக்கப்புறம் லியோ இவருக்கும் சரி இந்த அக்கா ரொம்ப வருஷமாக இங்கே வேலை பார்க்குறாங்க, இவங்க கிட்ட ஏதாச்சும் விஷயம் கேட்கலாம் அப்படின்னு லியோ, அக்கா நான் இப்போ ரீசெண்டாக தான்க்கா நேற்றுலேருந்து தான் நைட் ஷிஃப்ட் வேலை பார்த்துட்ருக்கேன், அந்த நைட் இங்கே என்னென்னோ நடக்குதுக்கா, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த அக்கா, தம்பி உன்னை யாருப்பா அவசரப்பட்டு நைட் ஷிஃப்ட் வேலை வாங்கிட்டு வர சொன்னா அப்படின்னு அந்த அக்கா கேட்க அந்த லியோ இவரும், அக்கா அக்கா நான் நைட் ஷிஃப்ட்லாம் கேட்கலக்கா, அந்த மேனேஜர் தான் என்னையே கேட்காம நைட் ஷிஃப்ட்டில் என்ன தூக்கி போட்டார், நைட்டிங்க என்னென்னோ நடக்குதுக்கா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை தம்பி என்ன கேட்டால் நீ நைட் ஷிஃப்ட் வந்துடக்கூடாது, நீ ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தியா, நம்ம கம்பெனியில் நைட் ஷிஃப்ட் யாருமே வரது கிடையாது, ஏன் உன் அக்கம் பக்கத்தில் கூட யாருமே நைட் ஷிஃப்ட்டுன்னு இல்லை, ஏன்னா அவங்க எல்லாருக்குமே நைட் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும். சொல்லப்போனால் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ நீ உட்காந்துருக்கிற சீட்டு, இதே சீட்டில் ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்டு இருந்தான். ஆனால் அந்த பொண்ணுக்கு நடந்த ஒரு சில பிரச்சனை இல்லை, முன்னாடி தெரியுது பார்த்தியா ஒரு செவரு, அந்த செவத்துக்கு பின்னாடி தான் தூக்கு மாட்டி இறந்தும் போனா. அப்படி அந்த பொண்ணு இறக்கிறதுக்கு முன்னாடி இங்கே நிறைய பேர் நைட் ஷிஃப்ட் வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு இறந்தா அடுத்த நாள்ல இருந்து இங்கே நைட் ஷிஃப்ட்னு இப்போ வரைக்கும் யாருமே பார்க்கல. ஆனால் நீ தான்ப்பா நைட் ஷிஃப்ட் இங்கே வேலை பார்க்குற. சொல்லப்போனால் இறந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணோட அம்மா நைட்டு இங்கே தான் சுற்றிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயம் இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும். நீயும் முடிஞ்ச வரைக்கும் டே ஷிஃப்ட் மாறிடு அப்படின்னு அந்த அக்காவும் சொல்ல அதுலேயோ இவரும் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் அந்த பெருக்கிற அக்கா மேல்மருவத்தூருக்கு மாலை போட்டிருக்காங்க போல இருக்கு. ஸோ அவங்களும் தம்பி பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு
எலுமிச்சை பழமும் இருக்குது, இப்போதைக்கு இதை வச்சுக்கும் அந்த மனசில் ப்ரே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல லியோ இவரும் கிறிஸ்டின் அப்படின்றதுனால அக்கா நான் கிறிஸ்டின் இதெல்லாம் எப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா பரவாயில்ல வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இந்த அக்கா சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு மரியாதைக்காக அந்த எலுமிச்சை பழத்தை லியோ இவரும் வாங்கிக்கிறாரு. அண்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் லியோ இவர் படத்தில் தான் பார்த்துருப்பாரு. அதாவது இந்தப்பா எலுமிச்சை பழம் வச்சுக்கோ, கெட்டது எதுவுமே பக்கத்தில் வராது அப்படின்னு. இப்போது அந்த ஒரு விஷயமே இவர் லைஃப்பில் நடக்கும்போது இவருக்கு அடுத்து பேசுறதுக்கு வார்த்தையே இல்லை. இதுக்கப்புறம் லியோ அந்த எலுமிச்சை பழத்தை வச்சுட்டு இருக்காரு. அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்படி அடுத்த 3 நாள் வரைக்கும் நைட் டைமில் அந்த எலுமிச்சை பழத்தை அந்த டேபிளை வச்சுட்டு தான் வேலையும் பார்ப்பாரு. இதுக்கு நடுவில் ஒரு சில சின்ன சின்ன ஸ்ட்ரேஞ்சான ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும். ஆனால் இதெல்லாம் பெருசாக கண்டுக்கிற மாதிரி இல்லை. இவர் கண்டினியூவாக வேலை பார்த்துட்டும் இருக்காரு. ஆனால் 3வது நாளுக்கு அப்புறம் அந்த 4வது நாள் வேலை பார்க்கலாம், அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து வைக்கலான்னு பார்த்தா அது எங்கே போச்சு அப்படின்னு கூட தெரியல. சரி அதான் 3 நாள் எந்த பிரச்சனையுமே இல்லையே, வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இப்படி அதே போல் நைட்டு 12 மணி ஆகுது. அந்த 12 மணி ஆகும்போது பார்த்தீங்கன்னா லியோ இவருக்கு லைட்டாக தூக்கம் வருது. ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுறாருனா அந்த டைப் பண்ணுறதெல்லாம் அப்படியே நிறுத்திட்டு அப்படியே சைலண்ட்டாக அந்த சேரில் சாஞ்சிட்டு கொஞ்ச நேரம் தூங்குறாரு. அப்படி தூங்கிட்டு இருக்கிற லியோ இவர் ஃபுல்லாக தூங்கிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாலாம் தூங்கலை, ஓரளவுக்கு இவருக்கு முழிப்பு இருக்குது. அப்படி தூங்கிட்டே இருக்கும்போது லியோ இவருக்கு தோன்ற விஷயம், யாரோ ஒருத்தவங்க லியோ இவர் பக்கத்தில் உட்காந்து இப்படியே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இவருக்கும் இருந்துகிட்ருக்கு. அண்ட் லியோ இவரும் கண்ணை மூடிட்டு அந்த ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. இல்லையே என் பக்கத்தில் யாரோ உட்காந்துட்டு இருக்காங்களே, என்னையோ பார்க்குற மாதிரி இருக்கே அப்படின்னு இவரும் பொறுமையாக கண்ணை திறந்து பார்க்குறாரு. கண்ணை திறந்து பார்த்தா பக்கத்தில் யாருமே இல்லை. சரி யாருமே இல்லை அப்படின்னு நினச்சி இவரும் அந்த கீபோர்டை தட்ட வரும்போது பக்கத்தில் இல்லை, ஆனால் தூரத்தில் யாரும் நிற்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு இவரும் லைட்டாக அப்படி எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்தா இந்த கேபினோட கார்னரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 அடி உயரத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு நின்று லியோ இவரை பார்த்துருக்காங்க நைட்டு 12 மணிக்கு. அண்டு லியோ இவரும் கொஞ்சம் ஒத்து பார்க்குறாரு. அந்த பொண்ணு ரொம்ப தூரத்துலலாம் இல்லை, அண்டு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருந்துட்டுருக்காங்க. அண்டு அங்கே இருக்கிற லைட் வெளிச்சத்தில் ரொம்பவே தெளிவாக தெரியுது அங்கே நிற்கிறது ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணோட கழுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி செவந்தா மாதிரி, சொல்ல போனால் இந்த கழுத்து எலும்பு உடஞ்சும் இருக்குது, அந்த பொண்ணோட கழுத்து ஒரு மாதிரி தான் இருக்குது. அப்புறம் தான் இவருக்கும் தெரியுது இந்த இடத்துல தூக்குமாட்டி இறந்து போனாங்களே ஒரு அக்கா, அவங்களா இது அப்படின்னு இவருக்கும் கிளியராக புரிய. அண்ட் இதுக்கப்புறம் லியோ இவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓவரால் கம்பெனிலேயே இவர் மட்டும் தான் இருந்துட்டுருக்காரு, செக்யூரிட்டி எல்லாமே வெளியில் தான் இருந்துட்டுருக்காங்க. இப்படி ஒரு பயத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது அந்த உருவம் பொறுமையாக கிட்டேயும் வருது. கிட்ட வந்ததுக்கப்புறம் அந்த இறந்து போன பொண்ணோட ஆன்மா சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா, இப்படியே வேலை பார்த்தேன்னா இன்க்ரிமெண்ட் இல்லாமல் சூசைட் பண்ணி இறந்தும் போயிட்டேன். அண்ட் உனக்கும் அதே நிலமை தான் வரும். இது மட்டும் இல்லாமல் நீ இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு உன்னை விட்டு போயிடுவா. அண்டு உன் டீமில் உன்னை எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு லெவலுக்கு அப்புறம் அவங்க எல்லாருமே உன்னை ஒதுக்கி வைப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த கம்பெனிலேருந்து உனக்கு தெரிஞ்சவங்களே உனக்கு ரிவீட் அடிக்கிற மாதிரி உன்னை இந்த கம்பெனியை விட்டு தூக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருப்பாங்க. நான் சொல்கிறது எல்லாமே நடக்குதா இல்லையா பாரு அப்படின்னு அந்த பொண்ணோட ஆன்மா லியோ இவரை பார்த்து சொல்ல, லியோ இவருக்கு சுத்தமாக ஒன்றும் புரியல, நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு. இது மட்டும் இல்லாமல் உனக்கு இன்க்ரிமெண்ட்டு அண்ட் ப்ரொமோஷன் அப்படின்ற ஒரு விஷயம் உனக்கு சுத்தமாக இருக்காது. உன்னை எந்த அளவுக்கு வேலை வாங்குவாங்களோ அந்த அளவுக்கு வேலை வாங்கிட்டு இப்போ நீ எப்படி இருக்க அதே அளவுக்கு இருந்ததான் நீ கஷ்டப்படுவ அப்படின்னு அந்த ஆன்மாவும் சொல்ல இவருக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் அந்த இறந்து போன பொண்ணோட ஆன்மா அந்த இடத்த விட்டும் போக லியோ இவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அடுத்த நாள் வேலையும் பார்த்துருக்காரு. இப்படியா அந்த மாத கடைசியாக வருது. லியோ ஒரு கணக்கும் போட்டு வச்சிருப்பாரு, நம்ம நைட் ஷிஃப்ட் வேலை பார்த்துருக்கோம், நமக்கு அலவன்ஸ் இருந்துட்டு இருக்கும், ஆனால் நாம் என்ட்ரி பண்ண எல்லா டேட்டாவும் ஓரளவுக்கு எரர் இல்லாமல் இருந்துருக்கு. ஸோ கண்டிப்பாக இன்சென்டிவ் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இப்போ இன்க்ரிமெண்ட் போடுற டைமில் அப்படின்னு எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி ஒரு அமௌண்ட் வரும் அப்படின்னு இவரும் நினச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நாளும் வருது. ஆனால் அந்த நாள் வந்ததுக்கப்புறம் லியோ இவருக்கும் சேலரி வருது. எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு இருந்த அந்த 8,000 10,000 தான் வருது. இதை பார்த்த உடனே லியோ செம்ம காண்டாகிறாரு. அண்டு மேனேஜர் கிட்ட போயிட்டு, சார் என்ன சார் எனக்கு இன்க்ரிமெண்ட்டும் போடல, நைட் அலவன்ஸும் போடல, ஏன் அப்படின்னு கேட்கும்போது, தம்பி இந்த கம்பெனியில் நைட் ஷிஃப்ட்டுக்கு அலவன்ஸே இல்லை, உனக்கு தெரியுமா, இது மட்டும் இல்லாமல் நீ என்ட்ரி பண்ண டேட்டா நிறைய எரராக இருந்துருக்கு, ஸோ அதனால் சம்பளத்தெல்லாம் மைனஸ் பண்ணிட்டோம், அண்டு உனக்கு இன்க்ரிமெண்ட்லாம் கிடையாது அப்படின்னு அந்த ஆள் மூஞ்சால் அடித்த மாதிரி சொல்லிடுறான். அண்ட் இந்த இடத்துல ஒரு சில கம்பெனி, நான் சொல்கிறது ஒரு சில கம்பெனியில் இந்த காஜு பிடிச்ச மேனேஜர்லாம் இருப்பானுங்க பார்த்தீங்களா, அதே போல் தான் லியோ இவங்க பார்க்குற இந்த கம்பெனிலையும் காஜு பிடிச்ச மேனேஜர் தான் இருந்துருக்கான். அங்கே இருக்க பொண்ணுங்க என்ன கேட்டாலும் வந்து அதை டபுளாக பண்ணுறது, பட் பசங்க கேட்டால் பண்ணுமா, சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் பண்ணவே மாட்டான். அந்தளவுக்கு ஒரு
எச்சக்கலை. இப்படி சம்பளம் இன்க்ரிமெண்ட் எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் லியோ இவருக்கு அந்த பேய் சொன்னது, அந்த பொண்ணோட ஆன்மா சொன்னது தான் ஞாபகமாக வருது. அந்த ஆன்மா சொல்லியிருக்கோம், உனக்கும் ஆஃபீஸில் வந்து இன்க்ரிமெண்ட்டும் இருக்காது, போனஸும் இருக்காது, அண்ட் உனக்கு ப்ரொமோஷன் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொன்ன விஷயம் இப்போது ஞாபகம் வருது. சரி, இது போனால் போது எனக்கு தான் என் ஆள் இருக்கால, அண்ட் அந்த ஆன்மாவும் சொல்லிச்சு என் ஆள் என்னை விட்டு போயிடுவா, இப்போ வரைக்கும் என்னை விட்டு போகல, அவன் என் கூட இருப்பா அப்படின்னு. ஒரு பசங்க பொண்ணுங்க ஒரு நம்பிக்கையோடு இருப்பாங்களே, சேம் அதே மாதிரி தான் லியோ இவரும் நம்பிக்கையோடு இருந்துட்டு இருக்காரு. அவர் லவ் பண்ணுற பொண்ணு விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் அந்த பர்டிகுலர் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த லே ஆஃப் மாஸ் லே ஆஃப் அப்படின்னு நிறைய கம்பெனிலாம் நடந்துட்டு இருந்து பார்த்தீங்களா. சேம் அதே மாதிரி தான் நம்ம லியோ இவர் வேலை பார்க்குற இந்த கம்பெனிலையும் லே ஆஃப் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் லியோ இவருக்கு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் பயப்படுறாரு. ஏன்னா இவங்க மேனேஜர் இன்க்ரிமெண்ட்டும் தரல அண்ட் நிறைய எரர் பண்ணுறேன் அப்படின்னு கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் நான் கரெக்டாக தான் பண்ணுறேன் அப்படின்னு இவருக்கு கிளியராக தெரியுது. சரி, அந்த லே ஆஃப்ல வந்து நம்ம பேர் இருந்துருமோ அப்படின்னு டேரெக்டாக போயிட்டு அவங்க டீம் லீடர் ஒரு பொண்ணுகிட்டையும் போயிட்டு, அக்கா இந்த மாதிரி நம்ம கம்பெனியில் லே ஆஃப் பற்றி பேசுகிறாங்க, அதில் ஏதாச்சும் என் பேர் இருக்கா, என்னை பற்றி எதனா பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த டீம் லீடர் அந்த பொண்ணும், டேய் இப்போ வரைக்கும் உன்னோட பேரை அதில் ஆட் பண்ணலடா, அண்டு இங்கே இருக்கிற மேனேஜர் பசங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்ப்பாங்க, பேசாமல் அவர் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நல்லா ஒர்க் பண்ணு, அண்டு நாளையிலேருந்து நீ என்ன பண்ணுற, காலையில் 7 மணிக்கெலாம் வந்துடும், அண்டு 7 மணிக்கு வந்துட்டு நைட்டு 12 மணி வரைக்கும் நீ வேலை பாரு. ஏன்னா இங்கே இருக்கிற மேனேஜர் பசங்களுடைய பர்ஃபார்மன்ஸை தான் அதிகமாக பார்ப்பாரு, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வேலை பாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் லியோ இவரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. 7 மணிலேருந்து நைட்டு 12 மணினா எவ்வளோ நேரம் தெரியுமா? காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 7 மணினா 12 மணி நேரம். இது மட்டும் இல்லாமல் 7, 8, 9, 10, 11, 12, 17 மணி நேரம் கிட்ட வருது. நீ மாடா இல்லை மனுஷனா அப்படின்னு எனக்கே தோணுது ப்ரோ. அந்த அளவுக்கு உன்னை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு அந்த கம்பெனி நிறைய பட்டிருக்கு, அது என்னன்றது போக போக உங்களுக்கே தெரிய வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம லியோ காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் இல்லைனாலும் நைட்டு 10 மணி வரைக்கும் வேலை பார்த்துருக்காரு. அதுவே கிட்டத்தட்ட 15 மணி நேரம் வேலையாகுது. அந்த வேலையெல்லாம் அடுத்தடுத்த மாதம்லாம் பண்ணிட்டு இருக்க அது கடைசியாக இவங்க எதிர்பார்த்த அந்த லே ஆஃபோட லிஸ்ட்டும் வருது. அந்த லிஸ்ட்டை எதிர்ச்சியாக லியோ இவரும் என் பேர்லாம் இருக்காதுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபர்ஸ்ட் பேரே லியோ இவரோட பேராக தான் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த டீம் லீடர் அக்கா கிட்ட போயிட்டு விசாரிச்சு பார்க்கும்போது, டேய் இந்த உன் பேரை நான் சஜஸ்ட் பண்ணலடா, உன் கூட எத்தனை நாளாக ஃப்ரெண்டாக ஒரு பொண்ணு சுற்றிட்டு இருந்தா பார்த்தியா, இப்போ அவள் QCயாக இருக்கா, அதாவது குவாலிட்டி செக் ஃபீல்டில் இருந்துட்டு இருக்கா. அண்ட் ரீசெண்டாக அவளுக்கும் உனக்கும் ஏதோ சின்னதாக சண்டை நடந்ததில்ல, அதை அந்த பொண்ணு மனசில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு உன் பேர் தாண்டா மேனேஜர்கிட்ட சஜஸ்ட் பண்ணா அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே சொல்லி விட்டுறாங்க. அப்போ தான் லியோ இவரும் யோசிக்கிறாரு, நான் எப்போ இந்த பொண்ணு கூட சண்டை போட்டேன் அப்படின்னு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லியோ இவர் நைட் ஷிப்ட்லாம் வேலை பார்த்துட்டு இன்க்ரிமெண்ட் கிடைக்கல அப்படின்னு மேனேஜர்கிட்ட போய் பேசியிருப்பார்ல. அப்படி மேனேஜர்கிட்ட பேசும்போது இந்த பொண்ணுக்கெல்லாம் ஒரு டேலண்ட்டும் கிடையாது, நைட்டும் வேலை பார்க்கறது கிடையாது, அண்ட் நிறைய எரர் பண்ணுறா, அவளுக்கு இன்க்ரிமெண்ட் போடுறீங்க எனக்கு போட மாட்டீங்க அப்படின்னு இப்படி கம்பேர் பண்ணி பேசியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் அந்த பொண்ணுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த பொண்ணு ஓகே எனக்கு டைம் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணி அந்த பொண்ணும் தன்னுடைய வாய் திறமையால் எப்படியோ QC ஆகிட்டான். அந்த QC ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக இவனை தூக்கணும் அப்படின்னு லியோ இவரோட பேரை போட்டு கொடுத்து இப்போது இந்த கம்பெனியை விட்டு லியோ இவரை வெளியிலையும் அனுப்பிடுறான். இப்படி கம்பெனியை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் லியோ இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி வேறு ஏதாச்சும் வேலை தெரியல அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச இடத்துலாம் ட்ரை பண்ணுறாங்க. அப்போது ஒரு சில பேர் ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க, அவங்க கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இவரும் சின்ன சின்ன வேலைலாம் பண்ணிட்டு இருக்காரு, ஓரளவுக்கு இவரோட லைஃப் ரன் ஆகிற அளவுக்கு. ஆனால் அப்போவும் லியோ இவர் யோசிக்கிற விஷயம், ஓகே அந்த பேய் சொன்ன 2வது விஷயமும் நடந்துருச்சு, அதாவது என் வேலையும் போயிருன்னு சொன்னாங்கல்ல, வேலையும் போயிடுச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் என் ஆள் என் கூட தான் இருந்துட்டு இருக்கான். அண்டு அவள் இப்போ வரைக்கும் என்கிட்ட சொல்கிற விஷயம், டேய் உனக்கு வேலை இல்லைனாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவள் சொல்லியிருக்கான். கண்டிப்பாக அவள் என்னை விட்டு போக மாட்டா அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டோட லியோ இவரும் இருந்துட்டு இருக்க. அதுக்குன்னு நம்ம வேலை இல்லாமல் இருக்கக்கூடாது, கிடைச்ச வேலையை செய்யலாம் அப்படின்னு ஜொமேட்டோலையும் போயிட்டு ஜாயின் பண்ணுறாரு. இப்படி ஜொமேட்டோவில் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி ஜொமேட்டோவில் லியோ இவரும் ஜாயின் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்காரு. நிறைய இடத்துல ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயம் எந்த பொண்ணுக்கு தெரியுமா தெரிய வருது, பழைய கம்பெனியில் QCயாக ஒரு பொண்ணு இருப்பா பார்த்தீங்களா, வாய் திறமையால் முன்னேறி வந்தால. ஆக்சுவலாக அந்த QCயும் லியோ இவரோட லவ்வரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் லியோ இவருக்கும் தெரியும். அண்ட் இப்போ லியோ இவர் ஜொமேட்டோவில் வேலை பார்க்குற இந்த ஒரு விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம், அதாவது QC அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் லியோ இவர் லவ் பண்ணுறாருல அந்த பொண்ணோட மைண்டை சேஞ்ச் பண்ணுறாங்க. ஏய் என்னடி இவன் வேலை பார்க்குறத விட்டுட்டு ஜொமேட்டோவில் வேலை பார்த்துட்டு இருக்கான், இவெல்லாம் கண்டிப்பாக உன் லைஃபுக்கு செட் ஆக மாட்டான், கழட்டி விட்டுரு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அந்த பொண்ணு லியோ இவர் லவ்வரோட மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கும் ஆமால ஜொமேட்டோவில் வேலை பார்த்துட்டு இருக்கான், எனக்கு வெளில சொல்லிக்கிறதுக்கு கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் லியோ இவர்கிட்ட பேசுகிறத கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி கடைசியாக லியோ இவரோட லவ்வை
டோட்டலாக பிரேக் பண்ணிடுறாங்க. இப்போ கடைசியாக மூணாவதாக அந்த ஆன்மா சொன்ன விஷயமும் நடந்துருச்சு. அதாவது லியோ இவர் லவ் பண்ணுற அந்த ஒரு பொண்ணு இவரை விட்டு போயிடுவா அப்படின்னு. இப்போ லியோ இவர் யோசிக்கிற விஷயம், இந்த ஆன்மா எதுக்கு இந்த மாதிரி விஷயத்தை என்கிட்ட வந்து சொல்லிட்டு போகணும், அண்ட் அந்த ஆன்மாவுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன், எதுக்கு என் லைஃப்பில் இப்படி விளையாடுது அப்படின்னு அவருக்கு ஒரு விதமான கோபமும் இருக்குது, குழப்பமும் இருக்குது. அண்ட் இந்த சைடில் லியோ எப்படியாச்சு இறந்து போனால் அந்த அக்காவை நான் பார்க்கணும், அவங்ககிட்ட நான் கேள்வி கேட்கணும், எதுக்கு என் லைஃப்பில் இப்படி நடக்குது அண்ட் இதுக்கு நீங்கள் காரணமாக என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு லியோ இவரும் நிறைய முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அந்த ஆன்மாவை இவரால் பார்க்க முடியல. ஆனால் ஒரு நாள் வேலையை முடிச்சுட்டு டயரில் வந்து தூங்கிட்டும் இருக்காரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது லியோ இவரோட கனவுல இறந்து போன அந்த பொண்ணோட ஆன்மாவும் வருது. வந்ததுக்கப்புறம் லியோ இவரும் கேட்குறாரு, எதுக்கு என் லைஃப்பில் எப்படி விளையாடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் உன்னோட லைஃப்பில் விளையாடலப்பா, உன் லைஃப்பில் நடக்க வேண்டிய விஷயத்த நான் உனக்கு முன்கூட்டியே சொல்லியிருக்கேன். ஏன்னா நீ வேலை பார்த்துருக்கிற சேம் அதே கம்பெனியில் தான் நானும் வேலை பார்த்து எந்த வித இன்க்ரிமெண்ட்டும் இல்லாமல் கடைசியாக தற்கொலை பண்ணி நான் இறந்தும் போயிட்டேன். சேம் நான் சொன்ன மாதிரி அதே விஷயம் தான் உனக்கும் நடந்திருக்கு, இன்க்ரிமெண்ட்டும் இல்லை, அண்ட் உன் கூட வேலை செய்கிறவங்களே உன்னை முதல்ல குத்துவாங்க. இது மட்டும் இல்லாமல் நீ லவ் பண்ண பொண்ணு உன்னை விட்டு போயிடுவா. இது எல்லாமே எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் உன்னை சில்லியான ரீசன் சொல்லி உன்னை கம்பெனிலேருந்து லே ஆஃப் பண்ணாங்க பார்த்தியா, அதுக்காகவே அந்த கம்பெனி நீ வேணா இன்னிலேருந்து டே கவுண்ட் பண்ணிக்கோ, இன்னிலேருந்து அடுத்து ஒரு மாசத்துல அந்த கம்பெனி டோட்டலாக இழுத்து மூடுவாங்க அப்படின்னு அந்த ஆன்மா லியோ இவருக்கு ஒரு ப்ராமிஸ் மாதிரியும் பண்ணுது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் சுத்தமாக லியோ இவருக்கு நம்பிக்கையே இல்லை. ஏன்னா என்னடா ஒரு மாசத்துல ஒரு கம்பெனியை இழுத்து மூடுவாங்களா, ஏதோ அந்த கம்பெனியில் ஒரு சில பேர் வேலையை விட்டு தூக்குவாங்கன்னு சொன்னால் நான் அக்செப்ட் பண்ணுவேன், கம்பெனியை இழுத்து மூடுவாங்களா இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை அப்படின்னு இவரும் பெருசாக கண்டுக்காம அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்க. இப்படி அந்த ஒரு மாசமும் முடியுது. ஒரு மாசம் முடிஞ்சதுக்கப்புறம் லியோ இவருக்கு அந்த நல்ல நியூஸ் காதுக்கு வந்து சேருது. இது போல் இவர் வேலை பார்த்துருந்த அந்த எக்ஸ் கம்பெனி டோட்டலாக லாஸ் ஆகிருக்கு. அதனால் அந்த கம்பெனியே திவாலாயிருச்சு. அந்த கம்பெனியில் இருக்கிற எல்லாருமே வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஓனர், மேனேஜர் அண்ட் அந்த வாயை வச்சு பொழைச்ச அந்த கியூசி அண்டு ஈவன் நம்ம லியோ இவரோட லவ்வரும் அந்த கம்பெனி தான், அவங்க எல்லாருமே வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் லியோ இவருக்கு செம்ம ஷாக் ஆகுது அண்டு ஹாப்பியும் ஆகுது. ஏன்னா ஓப்பனாக சொல்லுங்கள், நம்மள ஒரு கம்பெனிலேருந்து அசிங்கப்படுத்தி வெளில அனுப்பிட்டாங்கன்னா நாம கண்டிப்பாக அந்த கம்பெனி எதனா பண்ணணும்னு நினைப்போம்ல. அப்படி அந்த கம்பெனி லாஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு விதமான ஹாப்பி வரும்ல. சேம் அந்த ஒரு விஷயம் தான் லியோ இவருக்கும் வந்திருக்கு. அப்போதான் லியோ இவரும் யோசிக்கிறாரு, இந்த இறந்து போன அக்கா நமக்கு கெட்டது பண்ண வரலடா, நமக்கு நல்லது பண்ண வந்திருக்கு. நீ இத்தனை நாளாக ஒரு இளிச்சவாயனா இருந்திருக்க, இதுக்கப்புறமாச்சு நீ இதெல்லாம் புரிஞ்சு கொஞ்சம் தெளிவாயிரு அப்படின்னு அந்த ஆன்மா லியோ இவருக்கு ஒரு சில விஷயத்தெல்லாம் முன்கூட்டியே சொல்லி இவரை அலர்ட் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த ஒரு விஷயம்லாம் லியோ இவருக்கு தெரியாமல் இருந்ததுன்னா இப்போ வரைக்கும் ஒரு இளிச்சவாயனா தான் இருந்திருப்பேன் அப்படின்னு அவரே ஃபீல் பண்ணியிருக்காரு. அப்போதான் லியோ இவரும் புரிஞ்சுக்கிட்டாரு, இந்த ஆன்மா என்னை கெடுக்க வரலடா, என்ன வாழ வைக்க வந்திருக்கு அப்படின்னு. அண்ட் அப்போதுலேருந்து ஸ்டில் இப்போ வரைக்கும் லியோ அந்த இறந்து போன அந்த அக்காவை ஆரம்பத்தில் தப்பாக நினைச்சாலும் இப்போ வரைக்கும் அந்த இறந்து போன அக்காவை மறக்கவும் இல்லை. ஸோ இதிலிருந்தே நமக்கு தெரியற விஷயம், கெட்ட ஆன்மா நிறைய இருந்துட்டு இருக்கு. ஆனால் இது போல் ஒரு சில ஆன்மா எப்போவாச்சும் நமக்கு உதவி பண்ணுறது கொஞ்சம் அபூர்வமாக தான் இருக்குது. ஸோ லியோ இவரோட லைஃப் நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தோட்டன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அப்படியே செகண்ட் இன்சிடென்ட்டையும் கேட்டு போயிருங்க. ஓகே, ரெண்டாவதாக பார்க்க போகிற இந்த ஒரு இன்சிடென்ட் கர்நாடகாவில் தான் நடந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு இன்சிடென்ட்டை எனக்கு கேட்கும்போது செம்ம ஷாக்கிங்காக இருந்தது, இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு. அண்ட் இந்த ஒரு இன்சிடென்ட் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்ல முடியாது, சின்னதாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு டேய் இது என்னடா புது இன்சிடென்ட் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக உங்களை தோண வைக்கும். அதுக்கு நான் 100% கேரண்டி, வாரண்டி எல்லாமே தருவேன். இந்த சின்ன இன்சிடென்ட்டை மட்டும் நீங்கள் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆவீங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ரெண்டாவதாக சொல்ல போகிற இந்த ஒரு சம்பவத்தோட நடைமுறை ஸ்டில் இப்போ வரைக்கும் கர்நாடகாவில் நடந்துட்டு தான் இருக்குது. அதை பற்றின ஆர்டிகல் கூட என்கிட்ட இருக்குது, அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா படித்து பாருங்கள். ஆனால் இதை நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் தான் ஷேர் பண்ணாங்க. ஓகே, இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர் இவங்க நேம் ஜானகி. இவங்க கர்நாடகாவை சேர்ந்தவங்க அண்ட் கர்நாடகாவில் பர்டிகுலராக எந்த ஒரு சேர்ந்தவங்க அப்படின்லாம் மென்ஷன் பண்ணல. அண்ட் இவங்க வீட்டில் அம்மா, அப்பா அண்ட் ஜானகி இவங்க 3 பேர் மட்டும்தான். வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். ஆனால் ஜானகி இவங்களுக்கு ஒரு அக்காவும் இருந்தாங்க. அவங்க சின்ன வயசுலேயே இறந்தும் போயிட்டாங்க. சொல்ல போனால் 1-2 வயசுலேயே அந்த அக்கா இறந்தும் போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஜானகி இவங்களும் பிறந்திருக்காங்க. ஸோ இவங்க மட்டும்தான் ஒரே ஒரு பொண்ணு. இவங்க லைஃப் ரொம்பவே ஹாப்பியாக தான் இருந்திருக்கு. அண்ட் ஜானகி இப்போ இவங்களுக்கு அரௌண்ட் 27 28 வயசு ஆகிட்டு இருக்கு. அண்ட் அவங்க அக்கா இப்போ உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 30 வயசு இருக்கும், இன்கேஸ் உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா. ஆனால் ஜானகி இவங்க ஃபேமிலி சின்ன வயசுலேருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். கஷ்டப்பட்டு இருக்குன்னா இந்த அமானுஷமான விஷயத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கு. இந்த ஒரு கஷ்டத்துலேருந்து இவங்க வெளியில் வர்றதுக்காக போகாத ஊர் இல்லை, போகாத கோவில் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க போன மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா இவங்களை ஏமாத்துறதுல தான் குறியாக இருந்துருக்காங்க. இந்த விஷயத்த பண்ணால் சரியாயிரும், இவ்வளோ கொடுங்க சரி பண்ணிடலாம், அவ்வளோ கொடுங்க சரி பண்ணிடலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட இவங்க கிட்ட இருந்து லட்சக்கணக்கில் காசை வாங்கி ஏமாத்திருக்காங்க. ஆனால் சொல்யூஷன் அப்படின்னு எதுவுமே இல்லை. இப்படி வருஷங்கள் ஓடிட்டு
போயிட்டும் இருக்கு. ஒரு சைடில் ஜானகி இவங்க அப்பாவுக்கு நல்ல சம்பளம் வந்துட்டு இருக்கு, நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி வர எல்லா காசுமே இந்த மாந்திரிகம் அப்படின்ற ஒரு விஷயம் அண்ட் பிஸ்னஸ் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து போயிட்டும் இருக்கு. ஆனால் காசு வருது போகுது, இந்த மாதிரி தான் இவங்க லைஃப் போயிட்டே இருக்க. அப்போதான் அவங்க அப்பாவும் ஒரு லெவலுக்கு அப்புறம் விரக்தி ஆயிடுறாரு, என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு. ஸோ இதனால தற்கொலை பண்ணிக்க போகிற முயற்சிக்கும் அப்பா வர அண்ட் அந்த இடத்துல சம்மந்தமே இல்லாமல் ஒரு வயசானவரையும் பார்க்குறாரு. அண்ட் இவர் தற்கொலை பண்ணிக்கும் போது அந்த வயசானவரும் ஒரு நிமிஷம் இருப்பா அப்படின்னு ரொம்பவே சாந்தமான குரலில் தான் பேசியிருக்காரு. இந்த ஒரு குரலை கேட்டதுக்கப்புறம் ஜானகி அவங்க அப்பா அந்த தற்கொலை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தற்சமயம் அப்படி ஓரமாக போட்டு நம்ம மனசில் இருக்கிற எல்லா குறையும் இவர்கிட்ட கொட்டலாம் அப்படின்னு ரோட்டில் இந்த ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது, பிச்சைக்காரங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் அந்த பெரியவர் உட்காந்துட்டு இருக்க. அண்ட் அவர் கூட உட்காந்துட்டு நடந்த எல்லா விஷயத்துமே புலம்பிட்டு இருக்கும்போது அப்போ தான் அந்த பெரியவர், சரிப்பா உன் குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கா ஒரே ஒரு பொண்ணு தான் பெரியவர் அப்படின்னு ஜானகி அவங்க அப்பாவும் சொல்ல, சரிப்பா உன்னோட கையை காட்டு அப்படின்னு அந்த பெரியவர் அவரோட கையை வாங்கி பார்த்துருக்காரு. அப்படியே கையை பார்த்துட்டு இருக்கும்போது, இல்லையே உனக்கு 2 பெண் குழந்தைகள், அதில் ஒரு பொண்ணு இறந்து போயிருப்பா, ஒரு பொண்ணு மட்டும் தான் இருப்பா அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஜானகி அவங்க அப்பா செம்ம ஷாக் ஆகுறாரு. ஆமாங்க ஐயா, என்னுடைய ஃபர்ஸ்ட் பொண்ணு 1 வயசு இருக்கும்போது இறந்து போயிட்டா ஒரு ஆக்சிடென்ட்ல. அண்ட் அதுலேருந்து ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் என்னுடைய 2வது பொண்ணும் பிறந்தா அப்படின்னு சொல்லும்போது, தம்பி அங்கேருந்து தான்ப்பா பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு. உன் பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் தான் உங்கள் வீட்டில் கஷ்டம் அண்ட் அந்த பேய் சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயம்லாம் நடந்திருக்கும், நல்லா யோசனை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கிற ஜானகி அப்பா நல்லா யோசனை பண்ணி பார்க்குறாரு. ஆமாங்க ஐயா, என் ஃபஸ்ட்டு பொண்ணு உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் லைஃப்பில் எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லா சம்பாரிச்சிருந்தேன். ஆனால் அவள் எப்போ இறந்து போனாலும் அதுக்கப்புறத்துலேருந்து தான் எனக்கு நிறைய பிரச்சனைகள் ஸ்டில் இப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்னு அவரும் புலம்ப. உன் பொண்ணு இறந்து போயிட்டா, ஆனால் இறந்து போனால் அந்த ஆன்மாக்கு இப்போ கல்யாண வயசுலாம் தாண்டிருச்சுப்பான், அந்த ஆன்மாக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்சா மட்டும்தான் உன்னுடைய கஷ்டங்கள்லாம் தீரும் அப்படின்னு சொல்லும்போது, இது இறந்து போன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா? ஏதோ உயிரோடு இருக்கிற பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னால் தாராளமாக பண்ணு, இறந்து போன ஆன்மாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போதும், ஒன்றும் இல்லைப்பா, உன் பொண்ணு என்னைக்கு பிறந்தா என்னைக்கு இறந்து போனா அப்படின்னு இதெல்லாம் கால்குலேட் பண்ணி அண்ட் இந்த டேட்டில் இறந்து போன சேம் உன் பொண்ணோட வயசில் இருக்கிற இறந்து போன ஒரு பையனோட ஆன்மாவை வச்சு தான் உன் பொண்ணுக்கு கல்யாணமும் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கிற ஜானகி அவங்க அப்பாவுக்கு செம்ம ஷாக் ஆகுது. ஏன் அவருக்கு மட்டும் இல்லை, எனக்கும் செம்ம ஷாக் ஆகுது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த ரியல் லைஃப் இன்சிடென்ட்லலாம் பேய்க்கும் உயிரோடு இருக்கிறவங்களுக்கும், அது பையனாக இருக்கலாம் பொண்ணாக இருக்கலாம், கல்யாணம் பண்ணி வச்ச இந்த ஒரு விஷயத்த நம்ம பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல இறந்து போன ஆன்மா, அதுவும் 30 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன அந்த பொண்ணோட ஆன்மாக்கு இப்போ வயசு 30 ஆகிட்டு இருக்கு. அண்ட் சேம் அதே வயசில் இருக்கிற ஒரு இறந்து போன பையனோட ஆன்மாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனா பாசிபிள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. ஆனால் அந்த ஒரு விஷயம் பண்ணி வச்சா மட்டும்தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த பெரியவரும் சொல்ல, சரிங்கய்யா இப்போ 30 வயசில் இறந்து போனால் அந்த பையனோட ஆன்மாக்கு நான் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லும்போது அந்த பெரியவர், ஒன்றும் இல்லை, இந்த விஷயத்த நீ பேப்பரில் ஒரு நியூஸாக கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. இது பேப்பரில் நியூஸாக கூட புரியலையே அப்படின்னு சொல்லும்போது, அதான்ப்பா இந்த மணப்பெண் தேவை மணமகன் தேவை அப்படின்னு பேப்பரில் நியூஸ் போடுவாங்களே, அதே போல் உண்மையாக இருக்கிற உன் விஷயத்தை வந்து பேப்பரில் வாண்டட் நியூஸாக போடு அப்படின்னு சொல்லும்போது இந்த சைடில் ஜானகி அவங்க அப்பாவும் இது பைத்தியகாரத்தனமாக இருக்குது அப்படின்னு அவரும் யோசிச்சிருக்காரு. அதாவது பேப்பர் வரைக்கும் இதெல்லாம் நியூஸ் கொடுக்கணுமா அப்படின்னு யோசிக்கும் போது அப்போ அந்த பெரியவர், சரிப்பா ஏதாச்சும் மாந்திரிகரை வச்சு அந்த வயசில் ஏதாச்சும் ஆன்மா இருக்கா, ஏதாச்சும் பையனோட ஆன்மா இருக்கான்னு தெரிஞ்சு அந்த பையனோட வீட்டில் யாராச்சும் உயிரோடு இருப்பாங்க, அவங்ககிட்ட போயிட்டு விஷயத்தை பேசி இறந்து போன பொண்ணோட ஆன்மாக்கும் அந்த வீட்டில் இறந்து போன அந்த பையனோட ஆன்மாக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ ஜானகி இவங்க அப்பா தற்கொலை பண்ணிக்கிற அந்த ஒரு விஷயத்த அப்படியே டோட்டலாக தூக்கி போட்டுறாரு. ஏன்னா இந்த ஒரு விஷயம் பண்ணால் இவங்க குடும்பம் இயல்பு நிலைக்கு வந்துடும் அப்படின்றதுக்காக உடனே அந்த பெரியவர்கிட்ட ஒரு நல்ல மாந்திரிகர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவரும் சொல்றாரு. அதுக்கேற்ற மாதிரி அவர்கிட்டும் போய் கேட்க கடைசியாக அங்கே இருக்கிற மாந்திரிகரும் அப்படி இப்படின்னு தேடி ஒரு 30 வயசில் இருக்கிற ஒரு இறந்து போன பையனோட ஆன்மா, அதாவது இந்த பொண்ணுக்கு மேட்ச் ஆகிற அந்த பையனோட ஆன்மா. இதில் ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா, பொண்ணு என்ன கேஸ்ட் என்ன ஜாதியில் இருக்காங்களோ சேம் அதே தான் அந்த பையன் ஜாதியில் இருக்கணும்னு ஃபேமிலியில் இருக்கிறவங்க எதிர்பார்க்குறாங்க. செத்தா கூட இந்த ஜாதி விடாது போல இருக்கு. இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு பைத்தியகாரத்தனமா அண்டு நம்ப முடியாமல் கூட இருக்கலாம். இந்த சம்பவத்தை கர்நாடகாவில் இருக்கிற யாராச்சும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க இந்த ஒரு விஷயம் உண்மையாக பொய்யா அப்படின்னு. அண்ட் இதை பற்றி நீங்கள் கர்நாடகா மக்கள்கிட்டையும் நீங்கள் கேட்டு விசாரிச்சுக்கலாம். இது கூடவே ஒரு ஆர்டிகளையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதே நீங்கள் படித்து பாருங்கள். அதில் இருக்கிற சேம் விஷயம் தான் ஜானகி இவங்க ஃபேமிலிலையும் நடந்திருக்கு. இப்போ கடைசியாக ஜானகி இவங்களுடைய 30 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன அக்காவோட ஆன்மாக்கும் அண்ட் இந்த சைடில் ஒரு ஃபேமிலியில் சேம் அதே போல் ஒரு பையன் 30 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருக்கான், 2 ஆன்மாக்கும் கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. அப்படி அந்த 2 ஆன்மாக்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான்
ஜானகி இவங்க வீட்டில் அந்த பேய்களால் நடக்கிற அந்த பிரச்சனையும் சரி அந்த பண கஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயமும் சரி எல்லாமே சரியாக இப்போது அவங்க ஃபேமிலி ஹாப்பியாக இருந்துகிட்ருக்கு. ஓப்பனாக சொல்ல போனால் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை நான் கேள்விப்பட்டதே இல்லை, ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் கேட்குறேன். எனக்கு தெரியும் உங்களில் இருக்கிற நிறைய பேர் நீங்களும் ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் கேள்விப்படுறீங்க அப்படின்னு. ஸோ இதுதாங்க இந்த இன்சிடென்ட். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா மறுபடியும் சொல்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஜானகி இவங்க ஃபேமிலி நடந்த இந்த 30 வயசு பேய் அக்காவோட கல்யாணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அவ்வளோதான் மக்களே, வீடியோவை மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ன்றது வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்களுக்காக 2 இன்சிடென்ட் ஷேர் பண்ணியிருக்காங்கல்ல, அதுக்காகவே தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.